தென்காசியில் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் முறைகேடு நடந்ததில்ல, அதில் இப்போ அடுத்தடுத்த அப்டேட் வருது. காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த முறைகேடில் சம்மந்தம் இருக்குதோன்னு காவல்துறைக்கே சந்தேகம் இருக்குதான். 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி விசாரிச்சுட்டு கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் எப்படியாவது படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதான்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அசால்ட்டாக முறைகேடுகள் நடந்தால் என்ன தான் செய்கிறது? அதுவும் முதல்வரோட துறையிலேயே முறைகேடு நடந்தால் எங்கே போய் முட்டிக்கிறது? தென்காசியில நடந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுல ஒருத்தர் செல்போனை எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு போய் காப்பி அடிச்சிருக்கிறாருங்க. அவருக்கு தென்காசியில இருந்து நாமக்கல்ல இருந்தும் சிலர் உதவி பண்ணியிருக்கிறாங்களாம். மெட்டல் டிடெக்டரை வச்சு சோதனை பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அப்புறம் எப்படி செல்போன் உள்ள போச்சுன்னு கேட்டப்ப அங்க மொத்தம் 3 வரிசையில ஆட்களை உள்ள அனுப்புனதாகவும் அந்த 3 வரிசையில மெட்டல் டிடெக்டர் இருந்ததாகவும் திடீர்னு கூட்டம் அதிகமாகி 4ஆவதா ஒரு வரிசையை ஓபன் பண்ணதாகவும் அதுல மெட்டல் டிடெக்டர் இல்லைன்னு அந்த வரிசையில தான் இந்த மோசடி ஆசாமி உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சிலர் சொல்றாங்க. அது எப்படி திடீர்னு கூட்டம் அதிகமாகும்? அங்க எத்தனை பேர் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு காவல்துறைக்கு முன்னாடியே தெரியும் தானே. எப்படி சோதனையில கோட்டை விட்டாங்க? இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்ல, காவல்துறைக்கும் இருக்கு. அதனால தான் 3 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஒரு மோசடி ஆசாமிக்கு 3 அதிகாரிகள் உதவி பண்ணியிருப்பாங்களா? அந்த மோசடி ஆசாமி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆக இந்த மோசடியில் எத்தனை பேர் ஈடுபட்டாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது பயிற்சி மையம் இருக்கா? எவ்வளவு பணம் விளையாடினது? இந்த மோசடியில் ஒருத்தர் தான் ஈடுபட்டாருன்னு சொன்ன காவல்துறை இப்போ ஏன் 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. அட அது நமக்கு இல்லப்பா, நேர்மையா இந்த தேர்வை எழுதினவங்க கேட்குறாங்க. இவ்வளவு முறைகேடுகளோடு நடந்த இந்த தேர்வை உடனே ரத்து செய்யணும்னு சொல்றாங்க. முதலமைச்சரோட துறையில நடக்கிற எக்ஸாமே இந்த லட்சணத்துல இருந்தா மற்ற துறையில ஊழல் நடக்காம எப்படி இருக்கும்? அதான் காசை வாங்கிட்டு அரசு வேலைகளை விற்கிறாங்க.